Hi, this is Asha from Budget Friendly Tailor. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பைப்பிங். ஸோ ரெடிமேட் பைப்பிங்கை ரெண்டு விதமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடு, அதாவது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வச்சுருக்கேன், பேக் பார்ட்டில் வேறு மாதிரி வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு முடிச்சனால உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாமே அப்படின்றக்காக. இது வந்து கழுத்து வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெரட்டியாச்சு. அதாவது உள்ள துணி ஒரு 1 இன்ச்சு கிட்ட வந்து துணி உள்ளே வச்சு கிராஸ் பீஸ் மாதிரியே வச்சு அதை வந்து நம்ம திருப்பியாச்சு. நான் மேக்ஸிமம் நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது வெளியே வந்து கிராஸ் பீஸ் வச்சு அதை மடித்து தைக்கணும்னு நினைப்பீங்க சில பேர். பட் எமர்ஜென்சிக்கு வந்து துணியை கிளாத்தை வந்து அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இடையில ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு பண்ணும்போது நெக்கு வந்து திக்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எமர்ஜென்சி ஒர்க்லேயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நெக்கோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ஃபோல்ட் ஆகாது. சில பேருக்கு ஃபோல்ட் ஆகும், ஏன்னா லைட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து, அதாவது திருப்பி விடும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக உள்ளே வந்து கிராஸ் பீஸ் மாதிரியோ இல்லை ஸ்ட்ரைட் பீஸே வந்து உள்ளே வந்து நீங்கள் ஒரு சதுரமாக வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது அது உள்ளே போயிடும். ஸோ அது வந்து அந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இப்படி பரட்டி விட்டு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அதாவது ரெடிமேட் பைப்பிங்கு இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை வந்து உள்ளேயும் வைக்கலாம். இதை வந்து எப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து நெக் பாட்டு கட் பண்ணியிருப்பீங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நம்ம 1/2 இன்ச்சில் வந்து எக்ஸஸாக கிளாத் விட்டுருப்போம், அதோட வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு தான் மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ இதில் வந்து தலைகீழ வந்து நம்ம வந்து பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் அதில் பாருங்கள். தலைகீழ வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அப்படியே திருப்புவோம். பட் திருப்பும் போது என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பின் வந்து அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோ இல்லது லைனிங் ஃபேப்ரிக்கோ எக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுது. ஸோ அதனால வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு அல்லது கொஞ்சம் முன்னும் பின்னும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் இதை வச்சு தைக்கும்போது கொஞ்சம் இது வந்து பைப்பிங் வந்து வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக ரொம்ப பொடியாக தான் வந்திருக்கு. நம்ம ஒத்த நண்டுக்கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் அதுலேயுமே வைக்கலாம். பட் அதை காட்டிலும் இது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. பட் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிசுறு இப்படி வருமோ அப்படின்னு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த கிளாத்தில் லைட்டாக வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம ரிப்பன்லாம் வந்து நூல் பிரியக்கூடாது வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பிரியவும் வாய்ப்பு இருக்காது, உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இதை வந்து கிராஸ் கட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.